மாமா அதெல்லாம் நல்ல ஆன்மீகவாதிக்கு தான். நானும் ஒரு நல்ல ஆன்மீகவாதி தான்ப்பா. வேணும்னா உனக்கு ஒரு ஆர்வம் சொல்லட்டுமா? என்னத்த சொல்ல போறீங்க சொல்லுங்க. கதிர்வேலா, வெளிப்பெண்களால் வெகு விரைவில் உனக்கு வம்பு வந்து சேருமப்பா. ஏங்க நடுவீட்டில் நின்றுக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏப்பா, நான் விருந்து கூட்டு போலாம்னு தான் வந்திருக்கேன். நீ தான் வம்பு பண்ற. விருந்துக்கெல்லாம் ஒன்றும் அனுப்ப முடியாது சொல்றோம்ல. போங்க, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. போங்க. அண்ணே, சும்மா நேரம் கண்ட நேரத்தில் வந்து உயிரை வாங்கிக்கிட்டு போங்கங்க. விருந்து கூப்பிட்டுக்கிட்டு 1000 பேர் வரிசையில் நிற்கிறேன். இதில் இவர் வேற. வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? இப்பதான்ப்பா வந்தேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தாய். அண்ணா வணக்கண்ணே. சொல்லுங்க செல்லப்பாண்டியன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்தீங்க. ஆமா, அப்புறம் சொல்லுங்க. பொண்ணு மாப்பிள்ளை விருந்து கூப்பிடலாம். அப்படியா? விருந்துக்கா? டெய்லி 10 பேர் ஃபோன் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையை விருந்து கூப்பிடுறாங்க. ஆமா, கூப்பிடுறவங்க எல்லாரும் வீட்டுக்கும் அனுப்ப முடியாதுல்ல. சின்ன பிள்ளைகளுக்கு வயிறு கட்டுமோன்னு பயமா இருக்கு எல்லாரும் வீட்லையும் சாப்பிட்டா. இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், நீங்க கூப்பிடும்போது மறக்க முடியாதுல்ல. நாளைக்கு மத்தியானம் நானே அனுப்பி வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஆமா, மதியமே அனுப்பிச்சு வச்சிருக்கேன். சரி அனுப்பி வச்சிடறேன். மதிய சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் அனுப்பி வைக்கிறேன். அண்ணே, நீங்களும் அண்ணி சேர்ந்து வாங்கண்ணே. நான் எங்க 1008 ஜோலியாக அங்கிட்டு இங்கிட்டுமா திரிவேன். நம்ம இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். சரிங்கண்ணே, வச்சுட்டா? மறக்காம அனுப்பி வைங்க. சரி ஏப்பா, இந்த செல்லப்பாண்டி வீட்டில் விருந்து கூப்பிட்றாங்க, போயிட்டு வந்துடுறீங்களா? யாருண்ணே? செல்லம்மன் கோப்பா, திருநகர். அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோமே. ரைட். ஓகே, சரிதான். பெரிய பணக்காரருப்பா. மதுரையில் இருக்கிற டாப் பணக்காரங்கள இவரு ஒரு ஆளுப்பா. ஆமாம், 2 பேரும் போய் விருந்து சாப்பிட்டு வந்துருங்க. சரிண்ணே, போயிட்டு வந்துடும். சரி, இன்னைக்கு மதிய சாப்பாடு ஓகே வந்துருங்க. சரிதானே தம்பி? இதாப்பா. என்னது இது மதுரை வீரனோட பிரசாதம். மதுரை வீரனோட மகிமையான கனி. இந்த கனியோட மகிமையெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா. எலுமிச்சம்பழத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதா? ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம். உன்ன மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு அது மட்டும்தான்ப்பா தெரியும். இந்த கனியோட மகிமையை பற்றி சொல்றேன் கேளு. 6 அறிவு கொண்டோர் அறியும் கனி, 5 அறிவு கொண்டோர் அறியாத கனி, தந்தையிடம் பெற்ற கனி, தாய்மடிக்கு வந்த கனி, நோய் நொடியை தீர்க்கும் கனி, தீவினையை அழிக்கும் கனி, பன்னாரி தந்த கனி, பகவதியாய் நின்ற கனி. இப்படி பன்முகத்தன்மை கொண்ட இந்த எலுமிச்சங்கனியை அறியாத மானிட பதரே. தம்பி, இந்த கனியை வாங்கிக்கங்க. இந்தாப்பா, குடுமா கைய புடிங்க. அந்த மதுரை வீரனோட ஆசீர்வாதத்தில் நீயும் தம்பியும் எந்த குறையும் இல்லாமல் தீர்க்காயுசா இருப்பீங்க. உங்களுக்கு அந்த மதுரை வீரன் என்னைக்கு துணையாக இருப்பான். பார்த்து சூதனமா இருந்துக்க தாயி. நான் வாரம்மா. அக்கா, நான் ஊருக்கு தாக்கா சாமி. உனக்கு என்னைக்குமே நான் தம்பி தானக்கா, அது மாறாது. உன் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்க்கா. மாமா, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இருந்து சாப்பிட்டு போங்க. சித்தர்கள் என்னைக்குப்பா சாப்பிட்டாங்க? நாங்கெல்லாம் காற்றை குடிச்சிட்டே காலத்தை கழிச்சிருவோம். இதெல்லாம் பெரிய சூட்சமோ. அற்ப ஜீவிகளுக்கெல்லாம் இது புரியாதும்மா. சித்தம்போக்கு சிவம்போக்கு. வரம்மா. மதுரை வீரா, இந்த பிள்ளையோட வாழ்க்கையை நீதாப்பா காப்பாற்றணும். காற்றை குடிச்சு வாழ்றாராம். எங்கே கடை ஓட்டினாலும் முதல்ல போய் உட்காந்துருவார் பந்தியில். பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சில்ல. சரி, நீ போங்க, போய் தயாராகி கிளம்புங்க. நேரமாகுது, சாப்பாடு போகணும்ல. போங்க, போய் கிளம்புங்க, போங்க. ஞானா,
இந்த புள்ளையை காப்பாத்துன்னு சொல்லி போறாருல அந்த ஆளு. எந்த புள்ளைய சொல்லி போறாரு? அவர் ஏதோ உளறிட்டு போறாருண்ணே. உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கு அதை போய் பாருங்க. என்னதையாவது குழப்பி கும்மி அடிச்சு விட்டு போயிடுவாங்கடா. எப்பா என்னம்மா? அந்த பட்டு வேட்டி சட்டை இப்போவாவது கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல? ஏம்மா சும்மா இருமா நீ வேற. பட்டு கட்டுற மூஞ்சியாமா அது? பட்டுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்கு. இந்த ஆள் வந்தாலே பதக்குன்னு இருக்கு பாரு. இப்போ எது கிளம்புனே மறந்து போச்சு. நான் இப்போ போகல, கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறேன். வெளியே போனால் அங்கே நின்றுட்டு இருப்பாரு. திருப்பி அவர் மூஞ்சில் என்னால் முடிக்க முடியாது. வேலை கட்டாலும் பரவாயில்ல, நான் அப்புறம் போகிறேன். என் தம்பிக்காக தானே பட்டு வேட்டி சட்டை எடுத்து வச்சிருக்கோம். அது கொடுக்கறதுக்கு என்னவா? ஜனனி, என்ன இன்னும் ட்ரெஸ் மாத்தாம உட்காந்துருக்க? என்னங்க உங்க அண்ணன் ஏதோ விருந்து மருந்துலாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. அது நம்ம ஊரில் ஒரு கல்யாணம் முடிஞ்சதுன்னா உறவுக்காரங்களாம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிறது ஒரு வழக்கம். அப்படி பண்ணுறதுனால அதில் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், நமக்கும் ஒரு திருப்தி. அதுதான். ஆனா ஏதோ நிறைய வீட்டுக்கு போகணும்னு உங்க அண்ணன் சொல்றாரு. அது நம்ம குடும்பத்தில் உறவுக்காரர்களும் நட்புக்காரர்களும் ரொம்ப பெருசு, அதனால் அப்படி சொல்லியிருப்பாரு. இப்போ நீங்கள் சிட்டியில் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி பண்ணி ஒரே நாளில் முடிச்சிருவீங்கல்ல. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை ஜனனி. இங்கே ஒவ்வொரு நாளும் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும். அப்படி போகிறதுனால அவங்களுக்கும் ஒரு சின்ன சந்தோஷம், நமக்கும் அவங்க ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. இதுதான் நம்ம கலாச்சாரம், இதுதான் நம்ம பழக்கம். எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குங்க. ஏன்? இப்போ இவ்ளோ தூரம் நீங்க கலாச்சாரத்தை பத்தியும் உறவுகளை பத்தியும் பேசுறீங்க. ஆனா இந்த மாதிரி உறவுகளை எல்லாம் நான் பார்த்ததே இல்ல. ஒருவேளை எங்க அப்பாவோட உறவுகள் எங்களை ஏத்துட்டு இருந்தா எனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ தோணுது, என் தாத்தா பாட்டி பெரியப்பா அத்தை அவங்க பசங்க இப்படி ஒரு பெரிய சொந்தங்களே இருக்காங்க. ஆனா யாரையும் பார்த்ததில்ல பழகுனதில்லன்னு நினைக்கிறப்போ ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஆனாலும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். அதுக்கு காரணம் என் மாமா அத்தை நிவாஷினி ஸ்ரீராம் இந்த உறவுகள் தான். நீ ஏன் வருத்தப்படுற? நீ சொன்ன லிஸ்டோட எங்கள் லிஸ்டையும் சேர்த்துக்கோ, இன்னும் பெருசாயிடும்ல. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலங்க. ஏன் உங்க தங்கச்சி ஆதிரா அப்படி ஒரு கோவத்துல இருக்காங்க? அவளா? அது வீட்டோட கடைசி பொண்ணுல, அதனால கொஞ்சம் செல்லமா வளர்ந்துட்டா. எங்க அண்ணனும் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. நல்ல பிள்ளை தான். என்ன சில நேரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிடுவா. அதுதான் அவள் ஐஏஎஸ் ஆகணுங்கிறது அண்ணனோட ஆசை. பார்ப்போம். உன்னையும் சீக்கிரம் புரிஞ்சுக்குவா ஜனனி. நான் ஈஸ்வரி அக்கா ரேணுகா அக்கா இவங்க பிரச்சனை எதுவுமே பேச வரல. அவங்களும் எனக்காக பேச வரல. ஆனா உங்க தங்கச்சி என்ன அவளை பார்த்து பயப்படுறியா? போய் பேசிப்பாரு ஜனனி, எல்லாம் சரியாயிடும். சரி, டைம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம விருந்துக்கு போகணும். நீ போய் ரெடி ஆயிட்டு வா போ. ஒரு விஷயங்க, இந்த விருந்தெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கம்பெனிக்கு போக வேண்டியிருக்கும், நிறைய வேலை இருக்கும். அப்புறம் நீங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் நான் வர முடியாது. சரிம்மா, போய் ரெடியா போ. சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். செல்லப்பாண்டியன் இந்த ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அனுப்பிச்சு வச்சிடறேன். வந்துடுவாங்க. கிளம்பிட்டாங்க. அண்ணே நாங்க காத்துட்டு இருக்கோண்ணே. சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிளப்பல சந்திப்போம். சரிங்கண்ணே. வச்சுட்டா? சரிங்கண்ணே. அத்தை, என்ன? நாங்க போயிட்டு வரோம். எங்க? விருந்துக்கு போயிட்டு வாங்க. என்னப்பா ரெடி ஆகிட்டீங்களா? கிளம்ப வேண்டியதானே. ஏப்பா என்னப்பா பேண்ட்டுன்னு இதை போட்டுக்கிட்டு ஒரு வேட்டி கட்டி போக வேண்டியதானே? இல்ல, நான் தான் போட சொன்னேன். அப்படியா? அப்போ சரிம்மா. பேண்ட்டுக்கு துணி கம்மியா எடுத்து கொடுத்தியா? அரை காலுக்கு தச்சிருக்கேன். இல்ல, இதான் ஃபேஷன் மாமா. பேஷனா? என்ன பேசணும்? கடம்பா ஆனே வந்துட்ட. டேய் சீக்கிரம் வாடா, உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. இன்னும் 2 நிமிஷத்துல நீ இங்க இருக்கணும். ஆமா வந்துரு, வச்சுறேன். யாரா? அது நம்ம டிரைவர் பாண்டியன். என்ன? எல்லாரும் கிளம்பி ரெடியா இருப்போம், நீ 10 மணிக்கெல்லாம் வந்து வண்டி ரெடி பண்றான்னு. இது வரைக்கும் வரல. சரி, இப்போ போனை போட்டு பார்த்தா இதோ வந்துட்டு இருக்கேங்கிறான். நான் எல்லாருக்கும் சொல்ற பதிலா அதையே திருப்பி எனக்கு சொல்றான் அவன். இன்னும் வரலையா? குடியார போய நைட்லாம் தண்ணியை போட்டு படுத்து கிடந்துட்டு உறங்கிச்சு வரானா? விளையாண்டுட்டு இருக்கான் நம்மகிட்ட. ரொம்ப வருஷமா வேலை பார்க்குறானேன்னு பார்க்குறேன்.
அவன் ஒன்றும் கிளிக்க வேண்டாம், கணேசனை கூட்டு போ. அண்ணே என்னப்பா? கணேசனை நம்ம திருமங்கல ஃபேக்டரிக்கு அனுப்பிச்சிருக்கேண்ணே. அப்படியா? எல்லாம் கலெக்டர் நினப்பு ஒவ்வொருத்தனுக்கும். அண்ணே தோ போலாண்ணே. வாங்க தோற, நேரம் போதுமா? நாங்கள் நேரத்தோடு வெளியே போகிறதுக்கு தான் உன்னை டிரைவர் வேலைக்கு வச்சுருக்கோம், புரியுதா? நாங்களாம் ரெடியாக நிற்கிறோம், இப்போ விழுந்து ஓடியாரா போகலாம்னேன்னு. ஆ, இங்கே நீ முதலாளியா நான் முதலாளியாடா? மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கு முன்னாடி முன்பணமாக கேட்டு வாங்கிக்கிற? பதில் சொல்கிறா. ஏய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டெய்லி சேவிங் பண்ணணும்னு. மூஞ்சியும் மொசரக்கட்டையும் பாரு. அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, வீட்டில் ஒரே பஞ்சாயத்தாக போச்சுண்ணே. புறப்புற நேரத்தில் உரண்டை இழுத்து விட்டா. ஏய், உனக்கு எப்போ பாரு இதே வேலையாக போச்சு. அண்ணன் தான் கரெக்டாக சொல்கிறாரு. உன்னை அப்பப்போ இந்த நெல்வேட்டை டாஸ்மாக் கிட்ட தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தெரியாதுன்னு நினச்சிட்டியா? அண்ணே இல்லைண்ணே, வீட்டில் என் பொண்டாட்டி இருக்கால, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டு, புத்தகம் வாங்கி கொடுன்னு டெய்லியும் உசுரை வாங்குறாண்ணே. வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியலண்ணே. இன்னைக்கு காலையிலே ஆரம்பிச்சிட்டா, எப்போ பாரு நச நச நசன்னு படுத்துறானே. குணசேகர் அண்ணன் வீட்டில் வேலை செய்கிற ஆம்பளைய ஒரு பொம்பளை எழுத்து பேசலாமா? இது வெளியே 4 பேருக்கு தெரிஞ்சா உங்க பேர் தானே நான் கெட்டு போவோம். தப்பா எடுத்துக்கிடாதீங்கண்ணே, ரொம்ப படுத்துறானே. அவ இம்சை தாங்க முடியலண்ணே, அதான் 4 வச்சேன். நான்சென்ஸ். தப்பா எடுத்துக்கிடாதீங்கண்ணே, ரொம்ப படுத்துறானே. அவ இம்சை தாங்க முடியலண்ணே, அதான் 4 வச்சேன். நான்சென்ஸ். பொம்பளை அடிச்சத பெருமையா பேசுறீங்க. அதுவா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் கேட்டா அடிப்பீங்களா? என்ன இது? ஸ்கூலுக்கு பணம் கட்ட முடியாத உங்களுக்கு எதுக்கு புள்ளைங்க? நீங்க உங்க சந்தோஷத்துக்காக குடிக்க காசு செலவு பண்ணிட்டு புக்கு வாங்கி கொடுக்க சொல்ற பொண்டாட்டிய அடிக்கிறீங்க. வெக்கமே இல்லாம, அதுவும் நடு வீட்டுல நின்னுக்கிட்டு நான் ஆம்பளைன்னு பந்தாவா சொல்றீங்க. இதுக்கு பேரு ஆம்பளைத்தனம் இல்ல, கேவலம். மா என்னம்மா பேசுறீங்க? பொம்பளைங்கள மரியாதையா நடத்துறவன் தான் உண்மையான ஆம்பளை. அதை விட்டுட்டு இப்படி உடம்பால உங்களை விட வீக்கா இருக்கிற பொம்பளைங்களை அடிக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மா நான் எத்தனை வருஷமா இந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? மரியாதையா பேசினா உங்களுக்கும் மரியாதை கிடைக்கும். நியாயத்தை பேச ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் தேவையில்லை. இதை யார் வேணாலும் பேசலாம். பொம்பளைங்கெல்லாம் எதை பேசணும் எப்ப பேசணும்னு உங்களை மாதிரி கேவலமான ஆம்பளைங்கெல்லாம் முடிவு செய்யக்கூடாது. மா யாருமா கேவலம்? ஏய், பயமுறா. வெளியே போய் வண்டியை ரெடி பண்ணு. போ, கடம்பா போட. சரிங்க. கடம்பா சொல்றேன்ல, போடா. சரிண்ணே. ஏம்மா, அவன் ஒரு டிரைவர் பைய, அவன்கிட்ட போய் சரிசமமா பேசிட்டு இருக்க? வாசல்ல நிக்க வேண்டியதெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா இதுதான் நடக்கும். ஏம்மா, நான் பேசலப்பா, பேசவே இல்ல. இல்ல மாமா, அவரு பேசுனதே தப்பு. அவர் செஞ்ச வேலை அதை விட தப்பு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உங்க முன்னால தைரியமா பேசுறாரு. ஜனனி, சில விஷயங்கள் அப்படித்தாம்மா. நம்மளால எல்லாரையும் திருத்த முடியுமா? சொல்லு பாப்பா. ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது சல்லிப்பல்களோட என்ன பேச்சு? புரியுதா? நீ போயிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். சக்தி, போயிட்டு வாங்க. சரிண்ணே. சரி, துணியை மாத்திட்டு கிளம்புங்க. பெரிய வெங்கலம் சும்மா எதையாவது சொல்லிட்டு தெரியாத. சரி சரி, நம்மளை பகைச்சிக்கிட்டெல்லாம் நீ இங்கே எதுவுமே பண்ண முடியாது. டோட்டல் மதுரையே நம்ம கண்ட்ரோல் தான்.
பார்த்து சூதானமா இருந்துக்க. ஆ சரி சரி சரி, பார்க்கறேன் இரு. மதுரையில எந்த வேலை நடக்கணும்னாலும் முதல்ல நமக்கு போனை போட்டு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி, அதுக்காக எல்லா பயிர்களுக்கும் செய்ய முடியுமா? அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல. என்ன நான் சொல்றது? அம்மா, நான் 20 வருஷத்துக்கு மேல அண்ணன் கூட தான் இருக்கேன். அவர் கண்ணு அசைவ வச்சே என்ன தேவை, அவர் என்ன நினைக்கிறாருன்னு கரெக்டா சொல்லிவிடுவோம்ல. அவருக்கு ரைட்டு லெஃப்ட் ஸ்ட்ரைட்டு எல்லாமே நான் தான். அது மட்டும் இல்லம்மா, அண்ணனுக்கு நம்ம மேல அப்புட்டு பிரியம். கடம்பை இல்லைன்னா அன்னைக்கு நாளே ஓடாத அவருக்கு. ஏன் உங்க கல்யாண விஷயத்திலேயே அப்படிதான். முதல்ல உங்க விஷயத்தையே என்கிட்ட தான் சொன்னாரு. தம்பி கூட அப்புறம் தான் தெரியும். என்ன தம்பி, கல்யாணத்தப்ப ஃபுல்லா இறங்கி வேலை பார்த்தது நம்ம தானே, மற்றவங்கள மாதிரி கிடையாது. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கரெக்டான ஆளு, வேலை சுத்தமா இருக்கணும் எனக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மீனாட்சி அம்மன் கோயில் கட்டும்போது எங்க தாத்தா தான் மெயினா இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில்ல சின்ன சின்ன விஷயத்தை கூட நான் தான் பண்ணேன். எந்த ஒரு விஷயம் மதுரையில் நடக்கிறதா இருந்தாலும் நாங்க தான். எதை வேணா எடுத்துக்கங்க, ஒரு சின்ன விஷயம் எதுவா இருந்தாலும் எங்களை தான் கூப்பிடுவாங்க. அப்படின்னா பாருங்களேன், பைபாஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு போடும்போது எங்க அப்பா தான் அங்க எல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் என் பொறுப்புல விட்டாரு. பைபாஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு போடும்போது எங்க அப்பா தான் அங்க எல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் என் பொறுப்புல விட்டாரு. என்னாச்சு ஜனனி? வண்டி ஓரமா நிறுத்துங்க. ஏன் கார் நிறுத்த சொன்ன? நாம தானே விருந்துக்கு போறோம், இவங்க எதுக்கு நம்ம கூட? இவங்க வந்தா சரியா இருக்கும்னு அண்ணன் தானே அனுப்பிச்சு வச்சாரு. இவங்க கிட்ட எதுவுமே சரியா இல்ல சக்தி. அவங்க கிளம்பட்டும், நாம மட்டும் விருந்துக்கு போய்க்கலாம். என்னம்மா? இறங்குங்க கொஞ்சம். எதுக்குமா? இறங்குங்க. நீங்க கிளம்புங்க, நாங்க விருந்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம். மா, என்ன சொல்றீங்க? நாங்க வராம எப்படி? எப்படின்னா எங்களுக்கு தானே விருந்து, எதுக்கு அனாவசியமா நீங்க? சக்திக்கு டிரைவிங் தெரியும், அவரு டிரைவ் பண்ணி என்ன கூட்டிட்டு போவாரு. இல்லம்மா, துணைக்கு ஆள் இல்லாம. நாங்க என்ன குழந்தைங்களா? துணைக்கு பெரியவங்களை கூட்டிட்டு போக, எங்களை பாதுகாத்துக்க எங்களுக்கு தெரியும். நீங்க கூட வர்றது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அம்மா, நட்ட நடு ரோட்ல இப்படி உங்களை விட்டுட்டு போறது நல்லா இருக்குமாமா? உங்களை இப்படி தனியா விட்டுட்டு போனா அண்ணன் ஏதாவது சொல்லுவாருமா? இது ஒன்னும் ஊர் பேர் தெரியாத இடம் இல்லையே. சக்தி பிறந்து வளர்ந்த ஊர் தானே, எல்லா இடமும் தெரியும். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாம போங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. இந்த ரோடு கொஞ்சம் மோசமான ரோடுமா. நடுவுல விழுந்து எதையாவது பிரச்சனை பண்ணுவாங்க. நாங்க இருந்தா தான் பேசக்கொள்ள சரியா இருக்கும். சொல்றேன்ல, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் விளக்கமா சொல்ல முடியாது, அதுக்கான அவசியமும் இல்ல. இது எங்க சம்பந்தப்பட்ட விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்களேன். சக்தி வாங்க. ரொம்ப மண்டகனம் பிடிச்ச ஆளா இருக்கேன்னு. இரு. சொல்றா கடம்பா, போய் சேர்ந்துட்டீங்களா? அண்ணே, அந்த பொண்ணு வழியிலேயே வண்டி நிறுத்தி எங்களை இறக்கி விட்டு போயிருச்சுண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அண்ணே,
உங்கள் வீட்டு மருமகளை பற்றி சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே. இருந்தாலும் நீங்கள் முடிவெடுத்து எங்களை கூட அனுப்பிவிட்டீங்க. அதை மதிக்காமல் எங்களை இறக்கி விட்டு ஒரு மாதிரி அவமானப்படுத்திருச்சுண்ணே. ஏய் அதெல்லாம் சரி, எதுக்கு இறக்கி விடுச்சு அதை சொல்லு. அதான் தெரியலையே. அப்படியா? சரி, வீட்டுக்கு வாங்க, பார்த்துக்கலாம். அண்ணே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே. நம்ம பாண்டி கூட ரொம்ப வருத்தப்பட்டான். அண்ணனோட குணத்துக்கும் நம்ம வீட்டு வசதிக்கும் இப்படி ஒரு மருமகளான்னு ரொம்ப கஷ்டப்பட்டானே. ஏய் அதான் சொல்லிட்டீல்ல, போது நிறுத்து. பெரிய வெண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. அண்ணே போயிடா போனேன், வீட்டுக்கு வந்து சேருங்கடா. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. என்னென்ன சொன்னாரு? வா போலாம், நடந்தே போலாம்.